ஓம் சாந்தி. 9/5/2025 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கோருகிறார், இனிமையான குழந்தைகளே, எந்த சிவனுடைய பூஜை அனைவரும் செய்கிறார்களோ அவர் இப்போது நம்முடைய தந்தை ஆகியிருக்கிறார். நாம் அவர் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்ற போதே உங்களுக்கு சதா இருக்க வேண்டும். கேள்வி: மனிதர்கள் பகவானிடம் ஏன் மன்னிப்பு வேண்டுகிறார்கள்? அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறதா என்ன? பதில்: நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பகவான் தர்மராஜர் மூலம் அடைய வைப்பார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். ஆகையால் மன்னிப்பு வேண்டுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய கர்மங்களுக்கான தண்டனையை கர்ம போகத்தின் ரூபத்தில், அதாவது நோய் ரூபத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும். பகவான் அவர்களுக்கு ஒன்றும் மருந்து கொடுப்பதில்லை. கர்ப்ப ஜெயிலிலும் கூட தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். நீ இன்னின்ன பாவங்கள் செய்திருக்கிறாய், ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கவில்லை, ஆகையால்தான் இந்த தண்டனை என்ற காட்சி கிடைக்கும். முரளியின் பாடல்: நீ இரவெல்லாம் தூங்கியே கழித்தாய், பகலெல்லாம் சாப்பிட்டே கழித்தாய். ஓம் சாந்தி. இதை சொன்னது யார்? ஆன்மீக தந்தை சொன்னார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அனைத்து மனிதர்களை விடவும், அனைத்து ஆத்மாக்களை விடவும் உயர்ந்தவர். அனைவருக்குள்ளும் ஆத்மாதானே இருக்கிறது. ஷரீரமோ பாகத்தை நடிப்பதற்காக கிடைத்திருக்கிறது. சிவ்பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவரை விட உயர்ந்தவர் வேற யாரும் இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். ஏனென்றால் தர்மராஜரும் அவருடன் இருக்கிறார். ஹே பகவானே, மன்னியுங்கள் என்கிறார்கள். இப்போது பகவான் என்ன செய்வார்? இங்கே அரசாங்கமோ சிறையில் அடைக்கும். அந்த தர்மராஜர் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை கொடுக்கிறார். அதாவது இங்கே ஏதாவது தவறு செய்தாங்கன்னா கவர்மெண்ட் என்ன செய்வாங்க? சிறையில் அடைச்சிடுவாங்க. அதே போல தர்மராஜர் என்ன செய்வார்? கர்ப்ப ஜெயில தண்டனை கொடுக்கிறார். தண்டனையும் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு கர்ம போகம் என்று சொல்லப்படுகிறது. கர்ப்ப ஜெயிலையும் தண்டனை கிடைக்கும். இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும் போது கூட நோய் ரூபத்திலையும் தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது கர்ம போகத்தை யார் அனுபவிப்பார்கள், என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஹே பிரபு, மன்னியுங்கள், துக்கத்தை நீக்குங்கள், சுகம் கொடுங்கள் என்கிறார்கள். இப்போது பகவான் ஏதாவது மருந்து கொடுப்பாரா என்ன? அவரோ எதுவும் செய்ய முடியாது. அப்படியென்றால் பகவானை ஏன் அழைக்கிறார்கள்? ஏனென்றால் பகவானுடன் தர்மராஜரும் இருக்கிறார். தீய கர்மம் செய்தால் அவசியம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. கர்ப்ப ஜெயிலில் தண்டனையும் கிடைக்கிறது. காட்சிகள் அனைத்தும் கிடைக்கிறது. காட்சி இல்லாமல் தண்டனை கிடைப்பதில்லை. கர்ப்ப ஜெயிலில் மருந்து ஆகியவை எதுவும் கிடையாது. அங்கே தண்டனை அடைய வேண்டி இருக்கிறது. ஆகையால் எப்போது துக்கம் அடைகிறார்களோ அப்போது பகவானே இந்த சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த ஜெயிலையாவது சந்திக்க விடுவாங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு போகலாம், ஏதாவது கொடுக்கலாம், எல்லாமே நடக்குது. ஆனால் கர்ப்ப ஜெயிலில் யாரையும் மீட் பண்ணக்கூட முடியாது. அங்கே தான் மேக்சிமம் ஒவ்வொருத்தரும் தண்டனை அடைவாங்க. ரொம்ப துக்கம் வரும்போது தான், இறைவா
இனி நான் வெளியே போனால் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன், கவனமாக இருப்பேன், தயவுசெய்து என்னை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் யாருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள்? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் முன்னால். ஆனால் அவர் மறைமுகமாக இருக்கிறார். மற்ற அனைவருடைய சரீரத்தையோ பார்க்க முடிகிறது. ஆனால் இங்க சிவபாபாவுக்கோ தனக்கென்று கை கால்கள் எதுவும் இல்லை. பூக்கள் போன்றவற்றையும் யார் பெற்றுக்கொள்வார்? ஒருவேளை விரும்பினால் இவருடைய கையின் மூலம்தான் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும். அதாவது பாபாவுக்கு எந்த மலர்களும் தேவையில்லை. ஒருவேளை விரும்புனா எனக்கு கையில் நான் எடுத்துக்கிறதுக்கு இந்த பிரம்மாவின் கை மூலமாக தான் எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனால் யாரிடம் இருந்தும் நான் பெற்றுக்கொள்வதில்லை. எப்படி அந்த சங்கராச்சாரியர் என்னை யாரும் தொடக்கூடாது என்று சொல்கிறார். அதேபோல் பாபா கூறுகிறார், நான் தூய்மையற்றவர்களுடையது எதையும் எப்படி பெற்றுக்கொள்வேன்? எனக்கு பூக்கள் ஆகியவற்றின் அவசியம் இல்லை என்கிறார். ஆத்மாக்கள் ஜன்ம ஜன்மாந்தரமாக தேக அபிமானத்தில்தான் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள். ஆத்மா என்பதை மறந்துவிட்ட காரணத்தினால் தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை. தேகத்தை தான் பார்க்கிறார்கள். ஆத்ம அபிமானியாக இருந்தால் அந்த தந்தையை நினைவு செய்வார்கள், தந்தையின் ஸ்ரீமத் படி நடப்பார்கள். கடைசியில் முழு ஆத்ம அபிமானி ஆகிறவர்கள்தான் பாஸ் ஆகுவார்கள். மற்றபடி அனைவரிடமும் கொஞ்சம் கொஞ்சம் தேக அபிமானம் இருக்கும். அடுத்தது பாபா, குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும். எப்படி அந்த படிப்பிலும் ஆர்வம் இருக்கும் அல்லவா? அது உலகாய படிப்பு, இது ஆன்மீக படிப்பு. நிறைய குழந்தைகள் வருவார்கள், சிவ்பாபா சிவ்பாபா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பிறகு கடைசியில் என்ன நினைவோ அந்த நிலை ஏற்பட்டு விடும். எங்கெங்கே சிவன் கோவில்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் குழந்தைகளாகிய நீங்கள் நன்றாக சேவை செய்ய முடியும். சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். தாய்மார்கள் செல்வது நல்லது, கன்னியாக்கள் சென்றால் அதைவிட நல்லது. உள்ளுக்குள் ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. நாம் பாபாவின் நல்ல குழந்தையாகி ஏன் சென்று சேவை செய்யக்கூடாது என்று இருக்க வேண்டும். படிக்கவில்லை என்றால் சத்யுகத்தில் சென்று வேலைக்காரர்களாக ஆகுவார்கள் என்று பாபாவோ புரிய வைக்கிறார். யார் எந்த சேவையும் செய்வதில்லையோ, உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருக்கிறார்களோ அவர்கள் என்னவாக ஆகுவார்கள்? இப்போ பிரம்மா பாபா சொல்றார், நானும் மகாராஜா ஆகுவேன். அப்படிப்பட்டவர்கள் எனக்கு முன்னால் கூட வரமாட்டார்கள். இந்த பிரம்மா சொல்கிறார் என்று நினைக்காதீர்கள். எப்போதுமே சிவ் பாபா தான் சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளுங்கள். சிவ் பாபாவுக்கோ மதிப்பு வைக்க வேண்டும் அல்லவா? அவரோடு கூடவே பிறகு தர்மராஜரும் இருக்கிறார். இல்லையென்றால் தர்மராஜரின் தண்டனைகளையும் அதிகமாக அடைவீர்கள். இப்போது குமாரிகள் துணிந்து நில்லுங்கள். அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். ஆனால் அதற்கு யோகயுக்தராக இருக்கக்கூடிய நல்ல புத்திசாலியான பெண் குழந்தைகள் வேண்டும். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வெறுமனே உண்பது, அருந்துவது, உறங்குவது என்று இருந்தால் அது பதவியை இழப்பதாகும். இரண்டாவது பாயிண்ட், தந்தை மற்றும் படிப்பிற்கு மதிப்பு வைக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். தந்தையின் படிப்பினைகளை தாரணை செய்து நல்ல குழந்தையாக ஆக வேண்டும். வரதானம்: சேவை செய்து கொண்டே விடுபட்ட மேலான நிலையில் இருக்கக்கூடிய யோகயுக்த யுக்தியுக்த சேவாதாரி ஆகுங்கள். அதாவது யோக நிலையில் இருந்து யுக்தியாக சேவை செய்யக்கூடிய சேவாதாரி ஆகுங்கள். யார் யோகயுக்த யுக்தியுக்தான சேவாதாரிகளோ அவர்கள் சேவை செய்து கொண்டே சதா விடுபட்ட மேலான நிலையில் இருப்பார்கள். சேவை அதிகமாக இருந்ததினால் அஷரீரி நிலையில் இருக்க முடியவில்லை என்று அப்படி இருக்க மாட்டார்கள். இது என்னுடைய சேவை அல்ல, பாபா கொடுத்திருக்கிறார் என்ற நினைவு இருந்தது என்றால் நிர்பந்தன நிலையில் இருப்பீர்கள். அதாவது பந்தனமற்றவராக இருப்பீர்கள். சேவை செய்துட்டு இருந்தாலும் சேவையினுடைய பந்தனத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. எனக்கு அஷரீரி ஆகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்றார். நான் ட்ரஸ்டியாக இருக்கிறேன், பந்தன் முக்தாக இருக்கிறேன் என்று பயிற்சி செய்யுங்கள். தீவிரமான நேரத்தில் கடைசி நிலை, அதாவது கர்மாதீத நிலையின் பயிற்சி செய்யுங்கள். அதாவது அனைத்தும் தீவிரமடைந்திருக்கும் நேரத்தில் நாம் எந்த பயிற்சி செய்யணும்? நாம் கூட கடைசி நிலையின் பயிற்சி செய்யணும். நம்முடைய கடைசி நிலை கர்மாதீத நிலை. அப்போ கர்மத்தினால் பாதிக்கப்படாத நிலையை நம்ம அனுபவம் செய்துட்டோம் அப்படின்னா பயமும் இருக்காது, பந்தனமும் இருக்காது. எப்படி இடையிடையில் டிராஃபிக் கண்ட்ரோல் செய்கிறீர்களோ அதேபோல் தீவிர நேரத்தில் கடைசி நேர நிலையினை அனுபவம் செய்யுங்கள். அப்போது கடைசி நேரத்தில் பாஸ் வித் ஆனர் ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்: சுப பாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றிவிடும். அவ்யக்த சமிகை: தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ ஜென்மத்தின் விசேஷ தன்மையாகும். தூய்மையான எண்ணங்கள் பிராமணர்களின் புத்தியின் உணவாகும். தூய்மையான பார்வை பிராமணர்களுடைய கண்களின் ஒளியாகும். தூய்மையான செயல்கள் பிராமண வாழ்க்கையின் விசேஷ தொழிலாகும். தூய்மையான சம்பந்தம் மற்றும் தொடர்பு பிராமண வாழ்க்கையின் மரியாதையாகும். இப்படிப்பட்ட மகான் விஷயத்தை அடைவதற்கு உழைப்பு செய்யாதீர்கள், பிடிவாதமாக தன்னுடையதாக ஆக்காதீர்கள். இந்த தூய்மை உங்களுடைய வாழ்க்கையின் வரதானமாகும். அதாவது தூய்மையான எண்ணங்கள் பிராமணர்களின் புத்தியின் உணவாகும். தூய்மையான பார்வை பிராமணர்களுடைய கண்களின் ஒளி. தூய்மையான செயல்கள் பிராமண வாழ்க்கையின் விசேஷ தொழில். தூய்மையான சம்பந்தம் மற்றும் தொடர்பு, அதாவது நம்ம யாருடைய சம்பந்தத்தில் வரணும், யாருடைய தொடர்பில் வரணும், அந்த நியமமும் இருக்கு இல்லையா? இது பிராமண வாழ்க்கையின் மரியாதை. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு மகான் விஷயத்தை தாரணை செய்கிறதுக்கு உழைக்க வேண்டாம், கஷ்டப்பட்டு பிடிவாதமாக தன்னுடையதாக ஆக்க வேண்டாம். இது உங்களுடைய வாழ்க்கையின் வரதானம் என்பதை உணருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஓம் சாந்தி.
கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ, நீ, நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்